மாடர்ன் டேல நிறைய பேர் இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி அதை ஒரு ரேசிஸ்ட் டூலா யூஸ் பண்ணி நம்ம சனாதன இந்து சிவிலைசேஷனை டெஸ்ட்ராய் பண்றதுல இருந்து வெளியில வந்து சனாதன இந்து சிவிலைசேஷனோட கான்ட்ரிபியூஷனை ஒரு மரியாதையோடு பார்த்து அதை எடுத்து அதை அப்படியே உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ற ஒரு பெரிய டீம் டெவலப் ஆயிட்டாங்க. இது ஈஸ்ட் வெஸ்ட்ன்றதெல்லாம் தாண்டி ஹானஸ்டான ரிசர்ச்சர்ஸ், ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்டுங்க எவால்வ் ஆயிருக்காங்க. இவங்க சொல்ற உண்மை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மனித உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது ஆர்டிபிஷியல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நேச்சுரல் எவால்விங் இல்ல. இந்த குரங்கிலிருந்து மனிதனாக மாறுகிற அந்த ஜம்ப் ஆர்டிபிஷியலா நடந்திருக்கு. அது நேச்சுரல் செலக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கல. வேற ஏதோ ஒரு பிளேன்ல இருந்து, ஏலியன்ஸ் சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம், அங்கிருந்து இன்டர்வென்ஷன் நடந்து அங்கிருந்து கான்சியஸ்னஸ் வந்து மனிதன் ஒரு கலப்பு உயிரினமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத பல மாடர்ன் டே நேர்மையான சயின்டிஸ்டுங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதைத்தான் நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன.